மேம் இப்ப நெக் 10 11 அந்த மாதிரிலாம் ரொம்ப டீப் நெக் போடுறவங்களுக்கும் ஆம்கோல் வந்து செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6. இப்ப நெக் கழுத்தோடைய அகலம் வந்து அதுவும் நம்ம என்ன கால்குலேஷன் போட்டிருக்கிறோமோ அதுவே எடுத்துக்கலாமா? இல்ல 38 இன்ச்சஸ் இருக்கு, அவங்க செஸ்ட் அளவு இருக்கு அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் உடம்பா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 3 இன்ச்சுக்குள்ள வச்சுப்போம், மத்தவங்களுக்குள்ள ஒரு 2 2.25 இருந்தா போதும், அந்த மாதிரி ஏதாவது கால்குலேஷன்? நிறைய பேர் கழுத்து அகலமா வைக்க பயப்படுறதுக்கு ஒரே காரணம் அந்த ஷோல்டர் ஃபால் வரும், நெக்கு ஷோல்டர் கரெக்டான பொசிஷன்ல உட்காராது அப்படிங்கிற ஒரு பயத்துலதான். அப்ப அங்க இருந்து எவ்வளவு தூரத்துக்கு அவங்க ஷோல்டர் வேணுங்கிறதும் நீங்க கேட்டா அவங்க தெளிவா சொல்லுவாங்க, எனக்கு இந்த அளவுக்கு ஷோல்டர் வேணும் அப்படின்னு. அப்ப அதை நீங்க கால்குலேட் பண்ணிட்டு 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நெக்கினுடைய அளவு தானா கிடைச்சிடும். மேம் இப்ப நெக் 10 11 அந்த மாதிரிலாம் ரொம்ப டீப் நெக் போடுறவங்களுக்கும் ஆம்கோல் வந்து செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6 அதே யூசுவல் எல்லாமே அதேதான். நான் இப்ப சொல்லி கொடுக்கிற ஃபார்முலாவோட நீங்க வேற எதையுமே நீங்க வந்து மிங்கிள் பண்ணாதீங்க, சரிங்களா? நீங்க ஒரு இப்ப நான் நீங்க ஏன்னா இப்போ நீங்க நம்ம வீடியோஸ் பார்த்து தைக்கும் போது ஒவ்வொரு பாடி ஒவ்வொரு மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்ப நம்ம வந்து எது சூட் ஆகும் நம்ம தேடுவோம், இது நமக்கு செட் ஆகுமா, இந்த கால்குலேஷன் நமக்கு செட் ஆகுமா நம்ம தேடுவோம். ஆனா இப்ப நீங்க வந்து டைரக்டா ஒரு கிளாஸ் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க அதையே அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுடைய பினிஷிங் உங்க ஃபிட்டிங் எல்லாமே நீட்டா இருக்கும், சரிங்களா? நிறைய அதாவது டைரக்டா கேட்க முடியாம வீடியோஸ் பார்த்து ஸ்டிச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான வீடியோஸ் கிடைக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, கடைசியில பார்த்தா ஃபிட்டிங் என்னமோ ஒரே மாதிரிதான் இருக்கும், ஆனா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நமக்கு தெரியும் யார் தைச்சாலுமே. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி வர விஷயத்துல நீங்க இதை மட்டும் ஃபாலோ, இப்ப நான் கிளாஸ் எடுக்கும் போது நான் 4 டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா உங்களால அதை ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க பேசிக்கா இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபியூச்சர்ல கூட வேற எதையாவது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கூட நீங்க பண்ணலாமே ஒழிய, இப்போ ஒரு கிளாஸ் அப்படிங்கும் போது நீங்க A to Z இதே மாதிரி பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும் அப்படின்னு நான் கான்பிடென்டா உங்களுக்கு சொல்லி தரும்போது நீங்க இதையே ஃபாலோ பண்ணி. ஓகே மேம், இதுவே வந்து நார்மல் பிளவுஸுக்கு இதே மெஷர்மென்ட் தான், எல்லாமே இதேதான். நான் தான் சொல்றேன், அந்த ஈஸ் அலவன்ஸை மட்டும் குறைச்சிக்கோங்க, மத்தபடி வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். இப்ப நெக் கழுத்தோடைய அகலம் வந்து அதுவும் நம்ம என்ன கால்குலேஷன் போட்டிருக்கிறோமோ அதுவே எடுத்துக்கலாமா? இல்ல 38 இன்ச்சஸ் இருக்கு, அவங்க செஸ்ட் அளவு இருக்கு அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் உடம்பா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 3 இன்ச்சுக்குள்ள வச்சுப்போம், மத்தவங்களுக்குள்ள ஒரு 2 2.25 இருந்தா போதும், அந்த மாதிரி ஏதாவது கால்குலேஷன்? நீங்க இப்போ ஒரு பிளவுஸ் ஒருத்தவங்க ரெகுலரா வேர் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் அவங்க பிராட் நெக்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க டேப் வச்சு அவங்க முதுகு இப்படி அளந்து பாத்தீங்கன்னாவே தெரியும். கழுத்தை விட்டுருங்க, பேக் சைடு கழுத்து வந்து இப்படி வச்சு பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் இருந்துச்சுன்னா இந்த நெக் இங்க இருந்து இங்க எவ்வளவு வருது அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 இன்ச்சுக்கு மேலதான் வரும். பேக் பாத்தீங்கன்னாலும் கிட்ட 8 8.5 இன்ச் அப்படிதான் வரும். அப்போ அது எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடமும் அதே போர்ஷன்ல தான் வரணும். இப்ப எனக்கு நான் 6.5 இன்ச்சு நான் வந்து எனக்கு இப்ப ஷோல்டர் நான் வைக்கிறேன் அப்படின்னா என்னோட ஷோல்டர்னுடைய இது எனக்கு தெரியும், எனக்கு வந்து இந்த அளவுக்கு ஷோல்டர் இருந்தா போதும் அப்படின்னா 2 இன்ச்சு எனக்கு ஷோல்டர் இருந்தா போதும் அப்படின்னா நான் ஒரு 2.25 வைப்பேன். அப்ப இந்த 6 இன்ச்சுல இந்த 2.25 போக இங்க எவ்வளவு வந்தாலுமே இது எனக்கு வந்து நெக்கினுடைய அகலம் தான், அது வந்து இறங்கவோ மாறவோ செய்யாது, அதே அகலம் தான் வரும். ஆனா உங்களுக்கு வந்து குறுகலா வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த 2.25 வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இன்னொரு 3/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ சேர்த்தும் போது இது ப்ராடா வரும் ஷோல்டர். அப்போ வந்து நெக்கு உங்களுக்கு குறுகலா வரும். அப்போ நம்ம வந்து ஒரு இடுப்பு இறக்கம், ஒரு கழுத்து இறக்கம், ஒரு கையினுடைய இறக்கம், இது எல்லாமே கழுத்தினுடைய அகலம், இது எல்லாமே அவங்க எப்படி போடுறாங்கன்னு தெரிஞ்சுதான் நம்ம வைக்க முடியும். மத்தபடி செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, ஆம்ஹோல் ரவுண்டு இது எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு ஒரு ஸ்டிச்சிங்க்கு எப்படி எடுக்கணுமோ அந்த ப்ரொசீஜர் படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இடுப்பினுடைய இறக்கம், கழுத்தினுடைய இறக்கம், கையினுடைய நீளம், கழுத்தினுடைய அகலம் இது எல்லாமே அந்த பிளவுஸ் போடுறவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படிதான் நம்ம எடுக்கணும். அதை வந்து நம்ம விருப்பத்துக்கு நம்ம எடுக்க முடியாது. சப்போஸ் ஒருத்தங்க வந்து எனக்கு தெரியலைங்க, எனக்கு எப்படி போட்டா நல்லா இருக்குமோ அப்படி நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த இடத்துலதான் நீங்க வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து நம்ம இது பண்ண முடியும். அப்ப அவங்கள நீங்க ரெகுலரா பாக்குறீங்க, அவங்களுக்கு இப்படி பிளவுஸ் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு நீங்க என்ன கழுத்து அகலம் கொடுக்குறீங்களோ அந்த அகலம் தான். இப்ப அவங்களுக்கு ப்ராடா நெக் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க ஷோல்டரை கால்குலேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கொஞ்சம் இதா இருக்காங்க,
அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல, எப்படி நம்ம எனக்குமே என்ன அளவு வைக்கணும்னு தெரியல அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட 12ஆ பிரிச்சு என்ன வருதோ அந்த அளவை நீங்க வச்சுக்கோங்க. மேக்சிமம் அந்த 12ஆ பிரிச்சு வைக்கிறது நார்மலான ஒரு நெக் வைடா தான் வரும். ரொம்ப க்ளோஸாவும் வராது, ரொம்ப வைடாவும் போகாது, மீடியமா தான் வரும். அந்த பட்சத்துல நீங்க அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே அளவு எப்படியா இருந்தாலும் அதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சென்டர் டாட்டுக்காக. அப்ப அதை நீங்க கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்கு நீங்க டிரா பண்ணும் போதே தெரியும் இந்த நெக் வந்து அது அவங்களுக்கு ப்ராடா இருக்குமா. ப்ராடா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு என்ன அவங்க ப்ராடாவும் போட்டுக்குவாங்க, ஆனா ஷோல்டர் ஃபால் வராம இருக்கணும், நெக் லூஸ் வராம இருக்கணும். நிறைய பேர் கழுத்து அகலமா வைக்க பயப்படுறதுக்கு ஒரே காரணம் அந்த ஷோல்டர் ஃபால் வரும், நெக்கு ஷோல்டர் கரெக்டான பொசிஷன்ல உட்காராது அப்படிங்கிற ஒரு பயத்துலதான். இல்லாட்டினா எல்லாமே நல்லாவே ப்ராட் நெக் வச்சுதான் போடுவாங்க. அப்போ நம்ம வந்து கான்பிடென்டா தைக்கும் போது நீங்க நெக் அகலம் எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே மேடம். அதே வந்து அளவு பிளவுஸ் அவங்க கொடுத்திருந்தாங்க அப்படி சொன்னா நெக்கோடைய லென்த்தும் அவங்களுடைய ஷோல்டர் அளவு என்ன இருக்கோ அதையே நம்ம ஷோல்டர்ல இருந்து தான் மார்க் பண்ணணும், நெக்கு கிட்ட இருந்து நம்ம மார்க் பண்ண கூடாது. ஆமாங்க, கரெக்ட். ஆமாங்க. ஓகே. அப்ப அவங்க ஷோல்டர்ல எவ்வளவு இருக்கோ நம்ம எடுத்த கால்குலேஷனுக்கு அந்த ஷோல்டர்ல இருந்து கொண்டு வந்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் ஷோல்டர் க்ளோஸா வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லன்னா சேம் அதே அளவு வச்சுக்கிட்டு ஆமாங்க, 6 இன்ச் மட்டும் ஆமா. ஏன்னா நம்ம நெக் அகலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களதான் நம்ம கேட்க போறோம். எனக்கு க்ளோஸா வேணும்னா நீங்க 2.5 பாடி வந்து ஒரு 35க்கு மேலதான் அவங்களுக்கு பாடி சைஸ் வருது அப்படின்னா 2.5 2.25 இது வந்து க்ளோஸ் நெக்ல வருங்க. 3 3.25 அப்படிங்கிறது கொஞ்சம் வைட் நெக்ல வருங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க ஷோல்டர்னுடைய அளவை நீங்க கால்குலேட், அவங்க ஷோல்டர் தாராளமா சொல்லுவாங்க இல்லைங்களா. நெக்கு தான் அவங்களுக்கு ஐடியா இருக்காது எவ்வளவு அகலம் வைக்கிறதுன்னு. ஆனா அந்த ஷோல்டர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், நீங்க எந்த இடத்துல நீங்க ஷோல்டர் ஆர்ம்ஹோல் ரவுண்ட் எடுக்கிறீங்க, எந்த இடத்துல ஷோல்டர்னுடைய பாயிண்ட் வந்து நீங்க எடுக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப அங்க இருந்து எவ்வளவு தூரத்துக்கு அவங்க ஷோல்டர் வேணுங்கிறதும் நீங்க கேட்டா அவங்க தெளிவா சொல்லுவாங்க, எனக்கு இந்த அளவுக்கு ஷோல்டர் வேணும் அப்படின்னு. அப்ப அதை நீங்க கால்குலேட் பண்ணிட்டு 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நெக்கினுடைய அளவு தானா கிடைச்சிரும். ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, உங்ககிட்ட இப்ப எல்லா மெஷர்மெண்ட்டும் நீங்க பாடியில எடுத்திருப்பீங்க. நான் இப்ப இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு தடவை கூட அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமா கால்குலேஷன் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே சின்ன சின்ன அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன், அதே மாதிரி எந்தெந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த கால்குலேஷன் எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு இன்னுமே இன்னொரு தடவை ப்ராப்பரா எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட உங்களுக்கு வரலாம். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இன்னொரு தடவை நீங்க மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எப்பவுமே செல்ஃபா எடுக்கிற மெஷர்மெண்ட்டை விட இன்னொருத்தங்க எடுத்தாதான் உங்களுக்கு அது கரெக்டா வரும். அது வந்து ஒரு மெயினான விஷயம். ஆனா வழி இல்லாத இடத்துல நம்ம எடுத்துக்கலாம், அப்புறமா நம்ம அடுத்து ஒரு பிளவுஸ் தைச்சு பார்த்துட்டு அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா ஷோல்டர் எல்லாம் தாராளமா நம்மளே எடுத்துக்கலாம். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நம்ம வச்சு பார்த்து ஷோல்டர் அளவு அது எல்லாமே நம்மளே கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால மெஷர்மெண்ட்டை மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டா எடுக்கிறோமான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இப்போ உங்களுக்கு எனக்கு திக்னஸ் வந்து 2 இன்ச்சு தான் எனக்கு ஷோல்டர் வேணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆம்ஹோல்ல இருந்து 3/4 இன்ச்சு சேர்த்து 2.25 வந்து உள்பக்கமா மார்க் பண்ணிக்கோங்க. போட் நெக்கு எல்லாம் சொல்லுவேன் இல்லைங்களா, 2 ஆர்ம் சைட்ல இருந்து நீங்க நெக் சைட்ல இருந்து மார்க் பண்ணாம ஆம்ஹோல் சைட்ல இருந்து மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த 2 இன்ச்சு அப்படிங்கிறது 2.25 நீங்க ஆம்ஹோல் சைட்ல இருந்து உள்பக்கமா மார்க் பண்ணிக்கோங்க. இது டீப் நெக்கு வராதா? எல்லாத்துக்குமே அதேதாங்க, எல்லாத்துக்குமே அதேதான். ஹாய் மேம். சொல்லுங்க மேம், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மேம். அது ஆர்ம்ஹோல் லென்த் நான் சுடிதார் தச்ச சப்ஜெக்ட் அப்பார்ட் தான், ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஆர்ம்ஹோல் லென்த் வந்து நான் எடுத்திருக்கேன் 6, நீங்க சொன்ன மாதிரி அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6 தான் வச்சிருக்கேன். ஆனா பேக் ஃபுல் டைட்டா வந்து ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் அந்த ஆர்ம்ஹோல் லென்த் கிட்ட வந்து துணி இருக்கு, அது எந்த மிஸ்டேக்னால மேம்? அது ஃப்ரண்ட் சைடுல வந்து துணி நிறைய இருக்குங்களா? அந்த சைடுல, ஆமா, அந்த கர்வ் கிட்ட அந்த எல் ஷேப் வரும் இல்லைங்களா, அங்க துணி நிக்குது. எந்த ட்ரெஸ் தைச்சாலும் எனக்கு அதுதான் பிரச்சனை. ஷோல்டர் எவ்வளவு வைப்பீங்க? இந்த கால்குலேஷன் பண்ணி நீங்க வெச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் லூஸ் ஆச்சு, அப்புறம் உங்க வீடியோ பார்த்துட்டு. இல்ல, இப்ப நான் சொன்ன கால்குலேஷன் படி நீங்க வெச்சு பாருங்க. இந்த இப்போ சொல்லுங்க. ஓகே மேடம், ஃபர்ஸ்ட் 15 வச்சேன், திருப்பி வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்து 14.5 வச்சு உங்க கால்குலேஷன் பிரகாரம் தான் நான் செஞ்சேன். ஓகே, பட் அப்பயும் லூஸ் வருது, ஏன்னு எனக்கு தெரியல. மெஷர்மெண்ட் மிஸ்டேக் ஆனிட்டு. செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு வருதுங்க? எவ்வளவு மேடம்? செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு ஆட் பண்றீங்க? 37 மேடம். ஆக்சுவல் வந்து 37. 37 + 4 வைக்கிறீங்களா? 4 மேடம்.
ஓகே, அப்பனா நீங்க வைக்கிற மெஷர்மெண்ட்ல தப்பு இல்ல. ஆமா நீங்க மேடம். டீப் உள்ள ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்றீங்க இல்லையா? ஆமா மேடம். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம வந்து ரொம்ப ஆமா மேடம். இறக்கி வெட்டிடக்கூடாது, சரிங்களா? கரெக்டா அந்த பாக்ஸுக்குள்ள அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம கட் பண்ணுமே ஓகே. ஒழிய ரொம்ப டீப் பண்ணி வெட்டினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சுருக்கம் வரும். அதே மாதிரி கரெக்டா இடத்துல நம்ம நாட்ச் போட்டு நீடில் மார்க் போட்டு தைச்சீங்க அந்த பாக்ஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டா தான் வரும். ஓகே மேடம், ட்ரை பண்றேன். ஏன்னா நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம், தேங்க்யூ கரெக்டா மேடம். எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னாலும் எதோ இடத்துல நீங்க அந்த கட்டிங்லயோ டிராய் பண்றதுலயோ, ஏன்னா ஒரு சில 2-3 இடத்துல டிரா பண்ணிடுவோம், கடைசியில எதை ஃபைனலா எதை கட் பண்றோம்னு தெரியாம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நமக்கு கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் கன்ஃபியூசனா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை அப்படியே கரெக்டா ஒரு லைன்னா ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் போயிடும். அப்ப நீங்க ப்ராப்பரா 4 இன்ச் தான் ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துறோம் அப்படின்னா நம்ம கரெக்டா தான் வைப்போம். ஃபோல்டிங் பண்ணும்போது நமக்கு எப்படி 1 இன்ச் வருதோ அதை கரெக்டா வச்சு கரெக்டா அந்த இடத்துல மார்க் போடுவோம், நீடில் மார்க் போடுவோம். ஆர்ம் ஹோல் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஷேப்ல நம்ம உள்கையும் பார்த்து தான் நம்ம வெட்டணும். அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. சப்போஸ் செஸ்ட் கரெக்டா வச்சுட்டு வெயிஸ்ட் டைட் பண்ணிட்டீங்கன்னாலும் அந்த லூஸ் வந்து மேலதான் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். அளவு பிளவுஸ்ல அளவு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ஷோல்டர் கால்குலேஷன் இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாமா மேம்? கஸ்டமரே நம்ம கிட்ட வர்றது இல்லாம யாரோ ஒருத்தர்கிட்ட அளவு பிளவுஸ் கொடுத்து விடுறாங்க, நீங்க ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவங்களுக்கு எல்லாம் நம்ம, ஏன்னா மேக்சிமம் கிராமத்து சைடுல வந்து ஆளுங்க வராம யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து விட்டாராங்க, நம்ம அதை வச்சுதான் மெயின்டைனிங் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப எங்களுக்கு இந்த கிளாஸுக்குள்ளனாலும் ஒரு அளவு பிளவுஸ வச்சு எங்களுக்கு எப்படி நாங்க அதுல இருந்து நம்மளுடைய முறை பிரகாரம் எப்படி செய்யலாங்கிறத மட்டும் எங்களுக்கு கொஞ்சம். அதனாலதான் நான் மெஷர்மெண்ட்ஸுக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே நான் டைரக்டா இது ஃபர்ஸ்ட் பிளவுஸ் இது செகண்ட் பிளவுஸ் அப்படின்னு போகலாம். ஆனா இதுல டவுட் இருக்கும்போது நான் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் கடைசி கிளாஸ் வரைக்கும் டவுட்டே தான் வந்துட்டு இருக்குமே ஒழிய நம்மளால ஒரு கான்பிடென்ட்டா ஒரு பிளவுஸை வந்து மார்க் பண்ண முடியாது. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு இந்த டவுட்டினுடைய கிளாரிபிகேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மேம் ஒரு சின்ன டவுட்டுங்க மேம். கலைமணிங்க மேம். சொல்லுங்க மேம். இப்ப ஷோல்டர் பை 2ன்னு சொல்றோம் இல்லைங்க மேம். இப்ப வந்து ஆர்ம் ஹோல் லென்த் அது டிஃபரெண்ட் வருமாங்க மேம்?